ஹாய் மக்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா R17 பைக்கு ஃபிட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாக்ஸ் அந்த மாதிரி வந்துடும். பாக்ஸ் வந்து வெளியே கழட்டிட்டு அப்படியே திருப்பி வச்சுங்க. திருப்பிட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு வந்து இது மாட்டணும் கால் ஃபுட் ரேசர் 2 சைடும் லாக் மாதிரி இருக்கும். இங்கிட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு 2 சைடுமே இங்கிட்ட தட்டி விட்டுறணும். அது மாதிரியே இங்கிட்டு வந்து உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கேபிள் வரும். கரெக்டாக அந்தந்த கலருக்கு மேட்சிங்காக இது பண்ணிட்டு ஒயர் நல்லா உள்புறமாக தள்ளி விடணும். அந்த வாட்டம் என்ன வாட்டத்தில் இருக்கோ அந்த லெவலில் தள்ளி விட்டு இங்கிட்டு ஒரு தட்டு நல்லா தட்டி விட்டால் உங்களுக்கு லாக் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் வீல் அது ஸ்க்ரூ ஏற்றுற அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு லாக் இருக்கும். ஓகேங்களா? 2 ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று. அது ஸ்க்ரூவுக்கு வாஷர் போட்டு அப்படியே ஸ்க்ரூ ஏற்றுற மாதிரி இருக்கும். சும்மா நார்மலாக ஏற்றுனா உங்களுக்கு இதாகாது. அதனால் வாஷர் போட்டு அப்படி ஏற்றிக்கிங்க. சில இதில் வந்து இந்த ஹெட்டு மட்டுமே வாஷரோட கூட இதில் வர்ற மாதிரியே இருக்கும். மொத்தத்தில் அந்த மேலே உள்ள டாப்பு மட்டும் நல்லா லென்த்தாக உள்ள மாதிரியே போட்டுக்கணும். இங்கிட்டு 2 அங்கிட்டு 2. இது பார்த்திங்கன்னா 1 வயசுலேருந்து 2-3 வயசு வரைக்கும் ஓட்டிக்கலாம். அதிகபட்சம் வெயிட் பார்த்திங்கன்னா 10 கிலோ வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இது ஸ்டார்டிங் மாடல் பைக்கு தான். பைக்லேயே ஸ்டார்டிங் மாடல்னால் இது தான். இது மணலில் இதுலேயும் ஓட்ட முடியாது. வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி இதில் ஓட்டிக்கலாம். ஓகே, இங்கிட்ட 2 ஸ்க்ரூ போட்டாச்சு, அங்கிட்ட 2 ஸ்க்ரூ போட்டாச்சு. அப்படியே திருப்பிக்கிற வேண்டியது தான். திருப்பிட்டு நம்ம இப்போ பேட்டரி லைன் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். எப்போவுமே உங்களுக்கு பாக்ஸில் வரும்போது ஒரு லைனை எடுத்து தான் வரும். ஒன்று கருப்பு லைன் எடுத்து வரும், இல்லாட்டி சிவப்பு லைன் எடுத்து வரும். இந்த 2 லைனில் ஏதாச்சும் ஒரு லைனை கனெக்ஷன் கொடுத்துக்குங்க. கரெக்டாக மாற்றி கொடுத்துக்கூடாது. அதுக்குள்ளது கரெக்டாக மேட்சிங். ரெட்டுண்டா ரெட்டு, பிளாக்ண்டா பிளாக் அந்த மாதிரியே கொடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. கனெக்ஷனை போட்டு ஸ்க்ரூவை போட்டு ஏற்றி விட்ட வேண்டியது தான். எப்படி நம்ம கழட்டணுமோ அதுலேருந்து ஸ்க்ரூவை போட்டு ஏற்றி வேண்டியது தான். அடுத்து நம்ம என்ன மாட்ட போகிறோம்னு கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு மோட்ரு ஒரு பேட்ரி அந்த மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டு மட்டும் நீங்கள் எடுத்த உடனே மேக்ஸிமம் 3 ஹவர்ஸுக்கு சார்ஜ் போட்டுருங்க. ஏன்னா புது பேட்டரினால சார்ஜிங் கம்மியாக தான் வரும். நீங்கள் ஒன்றுமே எடுத்து ஓட்டிடாமல் ஒரு 3 ஹவர்ஸுக்கு சார்ஜ் போட்டு அதை ரைஸ் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாட்ட போகிறோன்னா இது ஸ்டேரிங் மாட்ட போகிறோம். மாட்டுறதுக்கு முன்னாடி அதில் ஸ்க்ரூ போல்டு இருக்கும். 2டையும் கழட்டிக்கிற வேண்டியது தான். கழட்டிட்டு கரெக்டாக அதாவது ஸ்டேரிங்கோட ஹோலும் நேருக்கு நேராக வர்ற மாதிரி. சப்போஸ் இந்த ஸ்டேரிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஹோல் வந்து கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியே சால்ட்ரி மிஷினோ இல்லாட்டி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரையோ வச்சு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் அமுக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஸ்டேரிங்கோட ஹோலும் இந்த ராடோட ஹோலும் நேருக்கு நேராக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உள்ளே நீங்கள் அமுக்கி விடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக நேருக்கு நேராக உள்ளே போகும். இப்போ கரெக்டாக அந்த லாக்குக்கு நேராக வச்சு நல்லா தட்டி விட்டுணும். தட்டி விட்டு அந்த 2 ஹோலும் நேருக்கு நேராக வருதான்னு பார்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு போல்டு, அதுக்கடுத்து நட்டு வச்சு நல்லா டைட் பண்ணி விட்ட வேண்டியதான். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 100 பீஸ்க்கு மேலே ஃபிட் பண்ணுறதுனால நம்ம மிஷின் வாங்கி வச்சுருக்கோம். நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சே நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் மாட்டுறது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மிச்சம் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். போல்டு வெளியே இங்கிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நட்டு போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டு வேண்டியது தான். டைட்னா ஒரு 80% டைட் பண்ணால் போதும். ரொம்ப சிலவங்க குத்தி இங்கிட்டு பிச்சுட்டு வர அளவுக்கு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. அடுத்து என்ன மாட்ட போகிறோம்னா ஹெட்டு மாட்ட போகிறோம். ஹெட்டு அது எது மாட்டினாலும் அதுக்கு முன்னாடி என்னென்னா ஒயரிங் இருக்கும். ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்மள்ட்ட வந்து க்ளூ கன் இருக்கனால க்ளூ கன்னை தடவி அதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு அமுக்கி விட்டுரும். சப்போஸ் உங்கள்கிட்ட க்ளூ கன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிக்விக் எது இருந்துச்சுன்னா முதல்ல மிரரை மாட்டி விட்டு அதுக்கப்புறம் நாலாபுறமும் ஃபெவிக்விக் வச்சு லெஸ்ஸாக டச் பண்ணி விட்ருங்க. இது வந்து மிரர் அடிஷ்னல் டிசைனுக்காக அந்த மாதிரி வரும். அது மாதிரி ஃப்ரண்ட்டு இது மாட்ட போகிறோம். ஹெட்டுக்குள்ளே மிரர் மாட்ட போகிறோம். அதுவும் அதே மெத்தேடு தான். ஃபெவிக்விக்கு இல்லாட்டி க்ளூ கன் இருந்தால் வச்சு இது பண்ணிக்கோங்க.
அப்படி இல்லாட்டினா ஒரு அரஞ்சு ஸ்க்ரூ சின்ன ஸ்க்ரூ வச்சு அந்த மிரர் இருக்குல்ல அது சென்டரில் லேசாக வச்சு உள்ளே ஏற்றி விட்டால் அந்த ஃப்ரண்ட்டு மிரர் வந்து உங்களுக்கு வெளியே வராமல் அப்படியே இருக்கும். இது இல்லாட்டி அது 2 ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தைங்கனால பிடிச்சி இழுப்பாங்க. அதனால் நம்ம அடிஷ்னல் சேஃப்டி தான். இப்போ வந்து லைன் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். கரெக்டாக அந்த ரெட்டுக்கு ரெட்டு, பிளாக்குக்கு பிளாக் வர்ற மாதிரியே கனெக்ஷனை கொடுத்துட வேண்டியதான். இப்போ விண்ட்ஷீல்ட் லைட் எரியும். இப்போ வந்து ஒயரை வந்து உள்புறமாக நல்லா தள்ளி விட்டுக்கிறணும். தள்ளி விட்டுட்டு அதுக்குன்னு கரெக்டாக அச்சு மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அந்த அச்சில் உள்ளே வச்சு ஒரு தட்டிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த 2 சைடு வந்து ஸ்க்ரூ வச்சு ஏற்ற போகிறோம். ஸ்க்ரூ வச்சு ஏற்றினா தான் உங்களுக்கு அந்த ஹெட்டு வந்து கலராமல் இருக்கும். இது அந்த மூலையிலையும் நல்லா, அதாவது நீங்கள் போடுற ஸ்க்ரூ வந்து ஹெட்டுக்கும் அந்த வண்டியோட பாடியும் 2யும் இணைக்கிற மாதிரி உள்ள ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். இங்கிட்ட ஒன்று இந்த வீடியோவில் காமிக்கிறோம்ல அது மாதிரி இங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ போட்டுற வேண்டியதான். அது மாதிரி இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ போட்டுக்கிற வேண்டியதான். மெயினாக அந்த மியூசிக் போர்டுக்குள்ளே எதுவும் தண்ணி ஊற்றாத அளவுக்கு பார்த்துக்கணும். உள்ளே எதுவும் எலி போய் கடிச்சாத அளவுக்கு பார்த்துக்கணும். நீ ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ஸ்பேரு எதுவும் போயிடுச்சுன்னா ஸ்பேருக்கு தனி சார்ஜ் வரும். லேபர் கூலி மட்டும் கிடையாது. இது வந்து வீட்டுக்குள்ளேயே ஓட்டிக்கிற மாதிரி இருக்கும். வெளியே ஓட்ட முடியாது. மேக்ஸிமம் 10 kgs வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம அங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ போட்டோம், இங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ போட்டாச்சு. அவ்வளோதான். வண்டி வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து லாஸ்ட்டாக பின்னாடி உள்ள பம்பர் நம்ம மாட்ட போகிறோம். அதுலேயே ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கிற வேண்டியதான். 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு ஒரு அமுக்கு ஒரு தட்டிட்டு அங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ ஏற்றிடணும், இங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ ஏற்றிடணும். சிலவங்க குத்தி உள்ளே ஏற்றிடுவாங்க. அந்தளவுக்கு இல்லாமல் ஒரு 80% ஏற்றினா போதும். ஓகே. கப்பு, மோட்ரு கப்பு கரெக்டாக அந்த காடிக்கு நேராக உள்ளே வச்சு ஒரு தட்டி விட்டால் உள்ளே உட்காந்துரும். சிலவங்க மாற்றி வச்சு தட்டுவாங்க, அப்போ போகாது. கரெக்டாக அந்த காடிக்கு நேராக வச்சு தட்டிக்கிற வேண்டியதான். கீழே உள்ளது ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணால் போகும். மேலே வந்து கியரு, மிச்சம் எல்லாம் மியூசிக் போர்டு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.